ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அரிசி முறுக்கு எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து அரிசி மாவு வந்து ஒரு 4 இல்லைன்னா 5 கப் எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து 1 கப் உளுந்த மாவு எடுத்துக்கலாம். 4 கப்புக்கு 1 கப் ரேஷியோ சொல்லுவாங்க. ஆனால் 5 கப்புக்கு 1 கப் உளுந்த மாவும் கரெக்டாக மொறுன்னு நம்மளுக்கு வரும். அதை எடுத்துகிட்டு நம்ம அப்படியே டைரெக்டாக அடுப்பில் வச்சு கிண்ட ஆரம்பிக்கலாம். அரிசி மாவோட ஸ்மெல் வந்து லைட்டாக நம்மளுக்கு வரும். இந்த ரா ஸ்மெல் போய் லைட்டாக வர்ற ஸ்டேஜே நம்மளுக்கு போதும். கலர் சேஞ்செலாம் ஆகணும்னு அவசியம் இல்லை. உளுந்த மாவையும் அரிசி மாவையும் தனியாகனாலும் வறுத்துக்கலாம், நம்ம சேர்த்துனாலும் வறுத்துக்கலாம். அது பிரச்சனை இல்லை. நம்ம லைட்டாக சூடானதும் ஸ்மெல் வந்ததுக்கப்புறம் இறக்கிட்டு அது கூட கொஞ்சமாக எள், அப்புறமா ஓமம், கொஞ்சம் காயப்பொடி, அதாவது பெருங்காயம்னு சொல்லுவோம்ல, காயப்பொடி சேர்த்துக்கணும். இது கூட ஜீரகம் சேர்க்குறது அவங்கவுங்க ஆப்ஷனல் தான். இதுவே போதும், டேஸ்ட்டாக தான் இருக்கும். அப்புறம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு உப்பையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம கிண்டி விட்டுறணும். இது கூட நம்ம நார்மலாக பச்சை தண்ணி ஆட் பண்ணியே நம்ம வந்து முறுக்குக்கு வந்து பிணைய ஆரம்பிக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு உளுந்த மாவு ஆட் பண்ணாமல் தனியாக வறுத்து இப்போ ஆட் பண்ணியிருக்கிறேன். நான் 5 கப்புக்கு 1 கப் உளுந்த மாவு ஆட் பண்ணி நான் இப்போ கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி பிணைஞ்சிட்ருக்கேன். ஃபுல்லாமே நல்ல ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி வந்தால் போதும். ரொம்பலாம் தண்ணி இருக்கணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப கட்டியாகவும் பிணைஞ்சிராமல் நம்ம முறுக்கு அச்சில் வச்சு லைட்டாக பிழிஞ்சு பார்த்து ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்க அதில் வருதா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு நம்ம வந்து பிணைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் பிணைஞ்சு முடிச்சிட்டேன். இதுக்கப்புறமா முறுக்கு சுடுறதுக்கு வந்து நம்ம எண்ணெய் சேர்த்துக்க போகிறோம். ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்து அதை நல்லா காய விடணும். காயறதுக்குள்ளேயும் நம்ம வந்து முறுக்கு எப்படி வந்து பிழிஞ்சு எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்ம வந்து முறுக்கு அச்சு இருக்குல்ல, அதை வந்து கொஞ்சம் உள் பக்கமாக எண்ணெய் தடவி வச்சுக்கணும். அப்படின்னா மாவு கொஞ்சம் ஒட்டாமல் வரும். நம்ம எண்ணெய் தடவி முறுக்கு அச்சில் வந்து எவ்வளோ தேவையோ அந்த மாவை வச்சு நம்ம இப்போ பிழிய போகிறோம். இதுக்கு வந்து ஷேப்பெல்லாம் வராது. அதாவது அச்சில் வந்து 3 கண் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, 3 ஓட்டை இல்லைன்னா 4 ஓட்டை இருக்கும் ஒவ்வொரு அச்சை பொறுத்து. அந்த மாதிரி இருக்கிறதுல வந்து நம்ம ரவுண்ட் ஷேப்பு அந்த மாதிரி ஷேப் கொண்டு வர முடியாது. ஓரளவுக்கு ஒரு ஒரு அன்ஷேப்பில் தான் ஒரு ரவுண்ட் ஷேப் வரும். இந்த மாதிரி தான் சுட முடியும். நம்மளுக்கு கடையில் இருக்கிற மாதிரி ரவுண்ட் ஷேப் வேணும்னா அதுக்கு வந்து சிங்கிள் ஹோல் இருக்கும்ல, அந்த அச்சில் நம்ம வந்து ரவுண்ட் ஷேப்பில் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பால் கவர் இல்லைன்னா வாழை இலை எந்த மாதிரினாலும் எடுத்துக்கலாம். இல்லைன்னா கரண்டி, இந்த கண்ணாப்ப கரண்டி, ஓட்டை கரண்டின்னு சொல்லுவாங்கள்ல, அது கூட எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து தோசை கரண்டியில் தான் அதுலேயும் ஆயில் வந்து அப்ளை பண்ணி அது மேலே இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்துருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நான் வந்து அதை அப்படியே உள்ளே போடுறேன். எண்ணெய் வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடாது. ரொம்ப அதாவது ஹீட் இல்லாமல் இருந்துச்சுன்னா மாவு எல்லாமே எண்ணெய் குடிச்சிரும். முறுக்கு வந்து நல்லா இருக்காது டேஸ்ட்டு. அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஓரளவுக்கு ஆயில் வந்து ஹீட்டாக இருந்தால் தான் முறுக்கு வந்து எண்ணெய் குடிக்காமல் வரும். இப்போ நம்மளுக்கு வந்து முறுக்கு அப்படியே மேலே வந்துடுச்சு. இந்த பபுள்ஸ் எல்லாமே கொஞ்சம் குறையிற வரைக்கும் முறுக்கு வந்து எண்ணெயில் சுட போகிறோம். அதுக்கப்புறமா தான் வெளியில் எடுக்க போகிறோம். இது வந்து நம்மளுக்கு லைட்டாக தான் கலர் சேஞ்ச் ஆகும். நல்லா ப்ரௌன் கலர் வேணும்னா நம்ம இன்னும் கொஞ்சம் கூட ஆயிலில் போடலாம். நான் இன்றைக்கி லைட்டாக ஒயிட் கலர்லேயே தான் முறுக்கு எடுக்க போகிறேன். ப்ரௌன் கலரில் வந்தாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ நம்மளுக்கு ஒரு சைடு வந்துட்டு திருப்பி திருப்பி மாற்றி போட்டுக்கிட்டோம்னா நம்மளுக்கு பபுள்ஸ் ஃபஸ்ட்டில் இருந்ததுக்கு இப்போ நல்லா பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் கம்மியானதுக்கப்புறம் எடுத்தால் தான் உள்ளது நல்லா வெந்திருக்கும். பபுள்ஸ் அடங்குறதுக்கு முன்னாடியே நம்ம எடுத்துட்டோம்னா முறுக்கு வந்து மாவாக இருக்கும். அதை ஒரு கிறிஸ்பியாக இருக்காது. அதுதான் ஒரு இதில் முக்கியமான ஒரு விஷயம். மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை. இவ்வளோதான், ஈஸியாக பண்ணிடலாம். எனக்கு முறுக்கு நல்லாவே வெந்துருச்சு. இந்த கலர் தான் மேக்ஸிமம் நான் விட்டுருக்கேன். இன்னும் கொஞ்சம் கூட ப்ரௌனாக எடுக்கணும்னா எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரே இதில் ஒரு 2 3 சேர்த்து போட்டு எடுத்து வைக்க போகிறேன். இந்த ஷேப் வேணும் நம்மளுக்கு வந்து. இந்த மாதிரி அன்ஷேப்பாக இருந்தால் அது வந்து சில பேருக்கு பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டாரோ இல்லைன்னா ஒரு ஹோல் இருக்கிற ஒரு முறுக்கு அச்சு எடுத்து அதில் மாவு ஃபில் பண்ணி நம்மளுக்கு எந்த ஷேப்பில், அதை முறுக்குனாலே ரவுண்டு தான், நம்ம ரவுண்ட் ஷேப்பில் அப்படியே பிழிஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு முறுக்கு அச்சில் வந்து 3 ஓட்டை இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஷேப்பாகவே இருக்காது. இது நல்ல ஷேப்பாக வரும். அவ்வளோதான், மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை. டேஸ்ட் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். பார்க்குறதுக்கு அந்த ஸ்ட்ரக்சர் நல்லாயிருக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். மற்றபடி எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். நம்மளுக்கு இப்போ இது நல்லா ரவுண்ட் ஷேப்பில் வந்துருச்சு. இதையும் அதே மாதிரி பொரிச்சு எடுத்தோம்னா இந்த ஷேப்பில் ஒரு முறுக்கு ரெடி ஆயிடும். நம்மளுக்கு நல்ல கிறிஸ்பியான முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்டா தான் நல்லா மொறுன்னு இருக்கும். சூடாக சாப்பிட்டா மொறுன்னு இருக்காது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.